ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த 75 டேஸும் குரூப் டிக்கான ஸ்பெஷல் லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த லைவ் கிளாஸ்ல குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம நீங்க எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம். கொடுத்திருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்துல எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டென்ட் பண்றது, எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், ஆன்சர் தெரியாத கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல எப்படி ஆன்சர் பண்றதுங்க கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இந்த 75 டேஸ்ல நாம வந்து பார்க்க போறோம். இந்த லைவ் கிளாஸ் கம்மிங் மண்டே 25/5/2026 நாம வந்து ஸ்டார்ட் பண்றோம். டெய்லி காலையில 10 to 11 வரைக்கும் இந்த லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். இந்த லைவ் கிளாஸஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் நீங்க குரூப் டிக்கு படிக்கவே இல்லைனாலும் இந்த லைவ் கிளாஸ்ல நாம என்னென்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோமோ, மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், சோ முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ். இத மட்டும் நீங்க படிச்சாலே ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன்னு எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் சரி, இந்த 75 டேஸ் லைவ் கிளாஸஸ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே குரூப் டி எக்ஸாம் வந்து 85க்கு மேலேயே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதுல நாம இப்ப ரீசெண்டா ரயில்வேல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரக்கூடிய லைவ் கிளாஸஸை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து கொண்டு போக போறோம். ஏன்னா குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால லைவ் கிளாஸஸும் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். காலையில 10 மணிக்கு லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 11:30க்கு உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ 11:30ங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் எல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகிரும். ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 hours வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 hour 1.5 hour வரைக்கும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த half an hourல பாத்தீங்கன்னா நம்ம டவுட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதுல 50 மார்க் தான் வருது, அடுத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும். இந்த 11 to 10:30 11:30 இந்த டைம்ல என்னால வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது மேம், நான் காலேஜ் போயிருவேன், நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல இந்த கிளாஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து 11:30க்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 12 o'clock வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இது முடிஞ்ச அடுத்த 5வது நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி நம்ம ஆப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிரும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி ஆப்லயே அப்லோட் ஆகிரும். சப்போஸ் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். ஓகேவா? சோ லைவ் முடிஞ்சதுமே அது என்ன ஆகிரும், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு லைவாவே நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ கரெக்டா குரூப் டிக்கு 70ல இருந்து 75 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. ஆகஸ்ட்ல தான் எக்ஸாம் வரும். சோ இது வரைக்கும் படிக்கலனாலும் இப்ப இருக்கிற டைம் அது கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் இந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும், இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. மண்டேல இருந்து வரக்கூடிய லைவ் கிளாஸஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி குரூப் டிக்கான பேட்சும் அதுல வந்து கொடுத்துருக்கோம். அதுல வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ நீங்க ரொம்ப பிகினரா இருக்கிறீங்க, 0 லெவல்ல இருக்கிறீங்க, இன்னும் படிக்கவே ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட், நம்ம ஆல்ரெடி வீக்லி பிளான்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி படிக்கணும்னு கொடுத்திருப்போம். அந்த வீக்லி பிளானையும் ஃபாலோ பண்ணிட்டு சைட்ல இந்த லைவ் கிளாஸஸையும் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 75 டேஸ்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே ரெடி ஆகிரலாம். ஒரு டாப்பராவே நீங்க வந்து செலக்ட் ஆகிரலாம். ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லைவ் கிளாஸஸும் கொடுத்துருந்தோம். இதுல டவுட் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெக்கார்டர் கிளாஸஸ்ல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே டாபிக் வைஸா பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து டீச் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம், வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அப்ப டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம், லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம், படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸும் இருக்கும், அதையும் படிச்சுக்கலாம். அப்ப இது வரைக்கும் படிக்கலனாலும் இந்த
75 டேஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்ட்ரிக்டா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் டி எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வாங்கி நீங்க கிளியர் பண்ணிடலாம். இந்த ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஇடி தான் இருக்கும். குரூப் டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த பிஇடிக்கு நீங்க ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். அவங்க கொடுக்குற டைமுக்குள்ள அந்த ரன்னிங் எல்லாம் முடிக்கக்கூடிய அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகுங்க. அந்த பார்டர்ல ஒரு 60 மார்க் 65 மார்க் எடுத்து மிஸ் பண்ணாம என்ன பண்ணுங்க, ஒரு 80க்கு மேல 85க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் பிஇடியும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஈஸியா என்ன பண்ணிடலாம், போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, நான் வந்து சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டேன் மேடம். நான் இப்போ டெஸ்ட் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகேவா? இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டீங்கன்னா இதுல குரூப் டி மட்டும் கவர் ஆகாது. அது இதுக்கு அடுத்து வரக்கூடிய என்டிபிசி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், நீங்க குரூப் டியா செலக்ட் ஆகி உள்ள போன பிறகு நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ மண்டேல இருந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு இந்த 75 டேஸும் வெறித்தனமா படிங்க. ஓகே, ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 75 டேஸ் டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட போதும். இப்ப இருக்க டைம்ல ஸ்மார்ட்டான வேல குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.